சென்னை வாழ் மக்களே, இந்த சம்மரில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ப்ளஸ் ப்ரோ கிளியர் கார் கிளீன் சொல்யூஷன் இருந்தால் போதும். உங்கள் காரை வந்து மொத்தமாக சுத்தமாக வந்து கழுவிடலாம். லிங்க் வந்து கீழே இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பை பண்ணலாம். 30% வரைக்கும் ஆஃபர் இருக்குது. இல்லாட்டி வந்து இந்த நம்பரை அடிங்க, பக்காவாக காரை வந்து இந்த சம்மரில் க்ளீன் பண்ணுங்கள். 6 வகையான மிக சுவையான மாம்பழங்களை இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க teddyfoods.com. ஆர்டர் பண்ணுங்கள், சாப்பிடுங்க, திரும்ப ஆர்டர் பண்ணுவீங்க. இரும்புத்திரை இந்த சம்மருக்கு வந்து பல எதிர்பார்ப்புகளோட வர்ற படம் இது. விஷால், அர்ஜுன், யுவன் சங்கர் ராஜா, ஜார்ஜ் டிஓபி, என்ன அப்படியே சமந்தா அப்படின்ட்டு அப்படியே லைனாக வந்து ஒரு பெரிய பட்டாளமே வந்து இந்த படத்துக்குள்ளே வந்து நடிச்சிருக்குது. இந்த படத்தை வந்து இயக்கியிருப்பவர் வந்து PS மித்ரன். கண்டிப்பாக வந்து மித்ரனுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகள். ஏன்னா படம் அப்படிங்கிறப்போ வந்து ஒரு ரெவன்யூ போட்டு ரெவன்யூ பெருசாக எடுத்துடலாம், விஷால் ஹீரோ அப்படிங்கிறப்போ அதை பண்ணி ஈஸியாக போயிடலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு டிஜிட்டல் இந்தியா, ஒரு விவசாய கடன், ஒரு கிரெடிட் கார்டு பிரச்சனை, எப்படி வந்து நம்மளுடைய ஒரு ஆதார் கார்டில் வந்து என்ன லூப் ஹோல் இப்படிங்கிற சமூகம் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் எந்த ஒரு பயமுமே இல்லாமல் ஒரு பெரிய ஹீரோவை வச்சு சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக மித்ரனுடைய மிகப்பெரிய ப்ளஸ். அவருடைய அந்த சமூக கண்ணோட்டத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டு. ஏற்கனவே வந்து மெர்சலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மேட்டருக்கே வந்து ஊதி பெருசாக்கி வந்து கிட்டத்தட்ட அதோட கலெக்ஷன் வந்து 20 கோடி ரூபா ஜாஸ்தி பண்ணி விட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அண்டா பெரியர்கள் வந்து இந்த படத்திற்கும் வந்து கொடி பிடிச்சி பெருசாக பண்ணிவிடணும் அப்படின்னு வந்து விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா சினிமா வந்து உங்களுடைய ப்ரொமோஷனை வந்து வேண்டுது. படமாக வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, பாசிட்டிவ்ஸ் ஃபஸ்ட் சொல்லிடுறேங்க. நெகட்டிவ்ஸ்க்கு முன்னாடி பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கிறது வந்து அழகாக அந்த சின்ன ஒரு கதை நகர்த்தல் அப்படிங்கிறது வந்து அழகாக வந்து பண்ணிட்டு போயிடுறாங்க. ரெண்டாவது வந்து அர்ஜுன் சாருக்கு வந்து கொடுத்துருக்க அந்த கேரக்டர் அப்படிங்கிறது வந்து சில சாயல்கள் இருந்தாலும் அர்ஜுன் சாருடைய பர்ஃபார்மன்ஸ் அது வந்து ரொம்ப வந்து பைவோட்டலாக இருக்குது. அதை கண்டிப்பாக வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து ரசிக்கிற மாதிரி நிறைய இடங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குது. ரோபோ சங்கருடைய காமெடி ஒரு சில இடங்களில் செல்லாமல் போனாலும் ஒரு சில இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக சிரிக்க வைக்குது. அதே மாதிரி டெல்லி கணேஷ் சாருடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அதுவும் அதே மாதிரி தான். ஆரம்பிக்கிறப்போ ஒரு மாதிரியாக இருந்தாலும் சில இடங்களில் வந்து பயங்கரமாக எமோஷனலாக வந்து ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக டெல்லி கணேஷ் சார் அப்படிங்கிறவர் ரொம்ப அண்டர் யூஸ்டான ஒரு நடிகர் அப்படிங்கிறது வந்து மறுபடியும் ப்ரூவ் பண்ணுது. சினிமா அவரை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கணும், அவருக்கு வந்து மீட்டியான ரோல்ஸை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் கருத்தாக பயங்கர ஆழமாக இருக்குங்க. மக்களுக்கு வந்து சமூக சிந்தனையாக பயங்கர ஆழமாக இருக்குது. ஆனால் அதை மட்டுமே வச்சுக்கிட்டு வந்து ஒரு படம் அப்படின்னு வந்து சொல்லிட முடியாதுங்க. இந்த படத்தில் பிரச்சனை என்னென்னா, எந்த அளவுக்கு கருத்துக்கள் ஆழமாக இருக்கும் அந்த அளவுக்கு எக்ஸிக்யூஷன் ஆழம் இல்லாமல் போனது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இராணுவ வீரனாக வந்து ஒரு இராணுவ கிட்டத்தட்ட கேப்டனாக வந்து வருகிற விஷால் அப்படிங்கிறப்போ இன்றைக்கி வந்து நம்ம வந்து டக்குன்னு வந்து ஒரு நான் பேர் சூர்யா அதை பார்த்துட்டு வந்து இங்கே பார்க்குறப்போ அதற்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணால் ஒரு 50% லேக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு லெத்தர்ஜி, அதாவது ஒரு யூனிஃபார்ம் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பாடி வந்து விஷால் ஃபிட் பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஹேர் கட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு மிலிட்ரி மேனாக வந்து தெரிஞ்சிருக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ராஸ் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன்லாம் வரும், விஷால் போவார், ஆப்போசிட்டில் வந்து அப்படி சல்யூட் பண்ணிட்டு போவார். அவரெல்லாம் எப்படி நான் பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ராஸ் தான், சின்ன ஷார்ட் தான், ஒரு 2 செகண்ட் தான் வரும். ஆனால் எப்படி ஃபீல் ஆகுதுன்னா அந்த கடைசி சீன் வருவாங்களே போலீஸ் டப்புன்னு அப்படியே ஜீப்புக்குள்ளே இறங்கி வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களே, அவங்களாம் வந்து ராணுவ வீரர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து சல்யூட் அடிக்க வைக்கிறங்காட்டிக்கு அந்த சீனுடைய இன்டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து சுத்தமாக வந்து அப்படி ட்ரை ஆயிடுது. இது பல இடங்களில் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த படத்துடைய பிரச்சனையாக வந்து இருக்கிறது. விஷால் ஒரு சீன் பார்த்தீங்கன்னா அவர் டக்குன்னு உள்ளே போவார், அவருடைய சீனியர் வந்து உட்காந்துருப்பார், நல்லா தெரியும் அந்த சீன், நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாட் தெரியும். அந்த கேமரா காண்டி வந்து அவர் டக்குன்னு வந்து நடிக்க ஆரம்பிக்கிறது வந்து அது நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அதாவது வந்துட்டாங்க, இந்த முக்கா கிணறுலாம் தாண்டி போயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தாண்டி இருந்தாங்கன்னா இன்னும் பர்ஃபெக்ஷன் இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. அண்ட் இன்னொரு போர்ஷன் ஒர்க் ஆகாமல் போனது அப்படிங்கிறது வந்து சமந்தாவுடைய போர்ஷன் அப்படிங்கிறது. அந்த காதல் அப்படிங்கிறது வந்து ஏனோ அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஒட்டவே இல்லை. அப்படியே உட்காந்து பேசுகிறாங்க, ஓகே ஒரு மாதிரி ஒன்று ஏதோ பண்ணுறாங்க, ஆனால் அது வந்து நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படின்னா சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அது ஒரு பெரிய ப்ளஸ், ஒரு லேகாக படத்தை வந்து அப்படியே ஸ்லோவாக இழுத்துட்டு போகிற விஷயமாக வந்து இருக்குது அப்படிங்கிறது ஒரு மைனஸ். அர்ஜுன் சாருடைய கேரக்டர் உண்மையாலுமே செமையாக பண்ணியிருக்கார் மனுஷன். அவர் வந்து பேசுகிற விஷயங்கள், அவர் தன்னை ரெப்ரசன்ட் பண்ணிக்கிற விஷயங்கள், இந்த படத்தில் அவரோட ஸ்கின் டோன் முதற்கொண்டு வந்து வேறு மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் என்னதான் அவர் பண்ணாலும் நீங்கள் டக்குன்னு போயிட்டு வந்து தனியொரு அரண்சாமியை வந்து ரெஃபரன்ஸ் எடுக்காமல் வந்து மண்டை இல்லவே இல்லை. அது எல்லாத்துக்கும் நிகழ்ந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்துங்க. ஸோ அந்த இடத்தில் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அங்கே தான் ஹோம்ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் தனியாக ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டரைசேஷன் அவருக்கு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வேறு லெவல் ஒன்று இருந்திருக்கும். ஆனால் அங்கே என்ன அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு டேட்டா ஃபார்ம் அப்படிங்கிற விஷயம் முதற்கொண்டு எவ்வளோ சின்ன நுணுக்கமான விஷயங்களை கூட ஆராய்ந்து அந்த டேட்டாவை வந்து உள்ள ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே வச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இந்த டீம் அப்படிங்கிறது இந்த படம் அப்படிங்கிறத தாண்டி அடுத்த படங்கள்லாம் வரும்போது வந்து நமக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்க. ஸோ படமாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா
வருது, நல்லா இருக்குது, அப்புறம் ஒரு லேக் ஆகுது, நல்லா இருக்குது, லேக் ஆகுது. மனசுக்குள்ளே என்னென்னா எங்கேயோ ஒன்று குறை இருக்கு, எங்கேயோ ஒன்று குறை இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமே அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு போகாமல் இல்லவே இல்லை. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, விஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடக்கிறப்போ ஒவ்வொரு சீன் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி வந்து ஒரு ஹெவி பேஸ் கிட்டார் மாதிரி ஒன்று போட்டு ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க பிஜிஎம்மு. அது ஓகே, நல்ல விஷயம் தாங்க, நான் இல்லை அப்படின்னு சொல்ல. பட் ஆனால் என்னென்னா அந்த ட்ரெண்டெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்துட்டோம். இன்றைக்கி ஹீரோ அப்படிங்கிறது வந்து அப்படியே ஒரு நாய்க்கு அப்படி போகிற போட்டுட்டு அப்படி போய் சும்மா உட்காந்தா அது விஜய் சேதுபதி, அவர் வில்லன் தான், ஆனால் அவர் ஹீரோவுக்கு மேலே அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டில் வந்து நம்ம இன்றைக்கி இருக்கிறப்போ அந்த மாதிரியான அந்த எம்டியாக ஒரு கேட் வாக் போயிட்டு அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு அதுக்கு வந்து சில்லறை செதற விடுற கூட்டமெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப சின்னதாயிடுச்சு அப்படிங்கிறத ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. டயலாக்ஸ் அதே மாதிரி எந்த அளவுக்கு எண்ணங்கள் அந்த கருத்தியல் வந்து ஆழமாக இருக்கோ அதில் டயலாக்ஸ் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக வந்து ஆழமே இல்லாதது அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரியான ஒரு சங்கடத்தை வந்து ஏற்படுத்துகிறது. நான் வந்து இராணுவ வீரன்டா அப்படின்ட்டு வந்து நிறைய இடத்துல வந்து விஷால் சொல்லுவார். ஒரு இராணுவ வீரன் அவனை வந்து சொல்லி காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. டயலாகை பொறுத்த வரைக்கும் அவன் செயல்லையே வந்து நமக்கு வந்து புரிஞ்சு டிரான்ஸ்ஃபர் ஆயிடணும். அது நடக்காமல் போனது அப்படிங்கிறதும் நெகட்டிவ். ஆனாலும் இந்த படத்தை ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலியாக போய் உட்காந்துட்டு உங்களுக்கு வந்து லிட்ரலாக ஒரு பாயிண்டில் வந்து ஒரு பயம் வரும் மனசுக்குள்ளே. அப்பா, நம்மளுடைய டேட்டாவை இப்படியெல்லாம் திருடுறாங்களா, நம்மளுடைய அக்கௌண்ட்டில் பணம் போச்சுன்னா நம்ம அதை கேட்டு திரும்பி வாங்குறதுக்கே பல வருடம் ஆகுமா அப்படிங்கிற உங்களுக்கு பயங்கரமான ஒரு எப்படி காஷனை, இந்த ஜென்யூன் காஷனை இந்த படம் ஏற்படுத்தும். உங்களை பயப்படுத்தாது, ஆனால் ஜென்யூனான காஷன். நீங்கள் ஏன் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த கடைசி இந்த எண்ட் கார்டு போடுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைரக்டர் அதுக்கப்புறம் வந்து சொல்ல முயற்சிப்பது அவங்களோட இன்டென்ஷன் ரொம்ப பியூர் அப்படிங்கிறது வந்து காட்டுதுங்க. ஆக மொத்தத்தில் இந்த இரும்பு திரை அப்படிங்கிறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா ஒரு டைம் போய் வாட்சபிள் படம். கண்டிப்பாக ஒரு சமூக கருத்தை எடுத்துகிட்டு வெளியே வருவீங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. இந்த படத்துடைய மார்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரசாந்த் அப்படிங்கிற கோடை டிக்கெட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 50 ரூபா ஆஃபர் தராங்க. ஸோ அந்த 50 ரூபாய் ஆஃபர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி வந்து இரும்பு திரை இந்தியா ஃபுல்லாக எங்கே தேட்டர்னாலும் சரி நீங்கள் போய் வந்து பார்க்கலாம். இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சினிபி ரேட்டிங் அப்படிங்கிறது 100க்கு வந்து 60 மார்க்குகள் வந்து தருவேன். நீங்களும் சினிபி.in இல்லாட்டி வந்து அவங்களோட iOS ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது, அங்கேயும் போயிட்டு வந்து ரேட் பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சினிபி பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணுங்கள். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டுகளை வந்து வெளியிடுங்க. ஷேர் பட்டன் அழுத்தி ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.